current affairs of 18th November 2023. Okay, so who releases the countdown on health and climate change report? So we should note this. இப்ப பாத்தீங்கன்னா climate change வந்து they are equating with health. ஃப்ரண்ட்லைனா வந்து ஹெல்த்தை தான் வச்சு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து கீவேர்ட் மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இப்போ கொடுக்குற எல்லா ரிப்போர்ட்ஸ்லையும் கிளைமேட் சேஞ்சால எவ்வளோ வந்து ஹெல்த் வந்து பாதிக்குது அப்படின்றத தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ யார் வந்து இதை ரிலீஸ் பண்றாங்கன்னா லான்செட் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஹூ லான்ச்டு த 2023 ரோட் மேப் டு எலிமினேட் மெட்டர்னல் டியூபர்குலோசிஸ்? ஓகே, ஸோ யார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHO தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம்லைன் எப்போ வச்சிருக்காங்கன்னா 2027 தான் இதுக்குள்ள நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நேம் த இனிஷியேட்டிவ் லான்ச்டு பை IGBC அண்ட் CII டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் ஹவுசிங். சஸ்டைனபிள் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹவுசிங்னா நெஸ்ட். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த IGBC பாருங்க, இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில். ஸோ இவங்க தான் வந்து நெஸ்ட் வந்து நெஸ்ட் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ டு இண்டிவிஜுவல் ஹவுசிங் செக்டர். ஓகே, ஸோ எதுக்கு பண்றாங்கன்னா இந்த கண்ட்ரியோட நெட் ஜீரோ கோல் இருக்கு இல்லையா, 2070 இந்த கார்பன் எமிஷன் வந்து ஓகே நெட் ஜீரோவா கொண்டு வரதுக்கான ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் தான் இந்த நெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், வேர் இஸ் த 9th edition of India International Science Festival 2023 being held? So Faridabad தான் இது நடக்கும். சரிங்களா? So next பாருங்க, who is hosting the 3rd Hockey India Senior Women Interdepartment National Championship? யார் ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா IOCL. ஓகே, ஸோ இவங்க தான் ஹோஸ்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், who among the following presided over the 37th Infantry Commanders Conference 2023? ஓகே, ஸோ மனோஜ் பாண்டே இவர் தான் என்ன பண்றாங்கன்னா 37th Infantry Commanders Conference இதை வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Where was the MOU on enhancing innovation ecosystem through an innovation handshake signed between India and US? Okay, so in the innovation handshake இருக்கு இல்லையா, so it is between India and US. Okay, it will come under India US commercial dialogue. Okay, so நிறைய ட்ரேட் பார்ட்னர்ஷிப் இருக்கு. ஸோ இந்த இன்னோவேஷன் ஹேண்ட்ஷேக் வந்து கமர்ஷியல் டயலாக்ல வரும். ஸோ இது எங்க நடந்துதான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எங்க நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோல தான் நடந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட், who among the following participated in the 3rd in-person ministerial meeting of the Indo-Pacific Economic Framework? Okay, so Indo-Pacific Economic Framework பார்த்தீங்கன்னா IPEF. ஓகே, ஸோ எக்கனாமிக் காரிடர் ஒன்று இருக்கும், IPECன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ யார் இதில் அட்டன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பியூஷ் கோயல். தே வில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ட்ரேடு, சப்ளை செயின், டாக்ஸ் அண்ட் கரப்ஷன், கிளீன் எனர்ஜி, இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட், கோல் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட் மைன்ஸ் will be further scaled up to touch 100 million tons. எந்த இயர்லன்னு கேட்டிருக்காங்க. by deploying mass production technology. ஓகே, ஸோ எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2030. ஒரு இடத்துல என்னதான் ரிசோர்ஸ் இருந்தாலும் அந்த ரிசோர்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ரிசோர்ஸ் எல்லாமே நம்ம வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக மாற்ற முடியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபர்தராக இந்த ரிசோர்ஸ்லாம் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ்லாம் கொண்டு வந்து ஸோ மாஸ் ப்ரொடக்ஷனாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் இஸ் செலிப்ரேட்டட் ஆனுவலி இன் ஜார்க்கண்ட் டு கமெமரேட் த ஜெயந்தி ஆஃப் பிர்சா முண்டா. ஓகே, ஸோ இந்த ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் அப்படின்னாலே இட் ஷுட் ரிலேட்டட் டு ட்ரைபல். ஓகே, ட்ரைப்ஸ். ஓகே, ஸோ பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைப்ஸ். ஸோ இதுக்காக தான் வந்து PM மோடி பேசியிருப்பாங்க. ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் டோட்டலாக நம்மகிட்ட வந்து 70 PVTGs இருக்காங்க. ஓகே, ஸோ அக்ராஸ் 18 states. So this is about current affairs of 18th November 2023. So next is 19th November 2023. Okay, so idla paapom, Manveer Singh, the lone goal scorer in India versus Kuwait FIFA World Cup qualifier match belongs to எந்த கிளப்னு கேக்குறாங்க. ஓகே, so which club? மோகன் பகான் கிளப். ஸோ நெக்ஸ்ட், நைத்வார் மோரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் கேட்டாலே எந்த ரிவர், ஓகே, அந்த எந்த ஸ்டேட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும்.
ஓகே, ஸோ இது வந்து டோன்ஸ் ரிவர். டோன்ஸ் வந்து ட்ரிபியூட்ரி ஆஃப் யமுனா ரிவர். ஸோ எங்க இருக்கு லொகேஷன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது யமுனோத்ரி கிளேசியர், கங்கோத்ரி கிளேசியர். யமுனா இஸ் இட் செல்ஃப் அ ட்ரிபியூட்ரி ஆஃப் கங்கா. ஸோ இது டோன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அப்பர்லே வரும். ஓகே, ஸோ இந்த அப்பர் கோர்ஸ்ல சேர்ற ட்ரிபியூட்ரி தான் டோன்ஸ். ஸோ எங்கன்னா உத்தர்காஷி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தராகண்ட்ல இருக்கும். சரிங்களா? ஸோ ட்ரிபியூட்ரின்னு நம்ம இந்த பக்கம் மத்திய பிரதேஷ் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ இங்க இருக்கு டோன்ஸ் ரிவர். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் நேமும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட், வேர் ஹாவ் பீன் ஏன்ஷியன்ட் மெகாபெட்ஸ் found that were formed by an ancient volcanic super eruption. ஓகே, ஏன்ஷியன்ட் மெகாபெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்கனிக் எருப்ஷனால நிறைய மெட்டீரியல்ஸ், நாட்யூல்ஸ் இதெல்லாம் வந்து அண்டர் த ஓஷன்ஸ் நிறைய இருக்கும். இது ரீசெண்டா டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. எங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டலியில தான் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ தே கேவ் சம் டெக்னிக்கல் நேம்ஸ், அந்த பேர் கொடுத்துருக்காங்க. கேம்பி ஃபிளெக்ரை கேல்டரா. ஓகே, ஸோ அப்படின்னு அந்த வால்கனோட கேல்டரா வந்து கேம்பி ஃபிளெக்ரை கேல்டரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எருப்ஷன் வந்து நியோபாலிட்டன் எல்லோ டஃப் சூப்பர் எருப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் த மேஜர் ஆந்த்ரோபோஜெனிக் சோர்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு global dust emission, okay, by humans according to UNCCD. What is UNCCD? United Nations Convention to Combat Desertification. So இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 25% okay of the டஸ்ட் எமிஷன் இருக்கு இல்லையா, த்ரூ சாண்ட், இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் மூலியமா தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், USA and Dash announced an agreement to sharply increase clean energy. Okay, displace fossil fuels and reduce the emission that are warming the planet. Okay, so USA and China. So historic emitter யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கார்பன் எமிஷன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா USA தான். ஸோ இப்போ வந்து யார் அதிகமாக கார்பன் எமிஷன் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து சீக்கிரமாக கிளீன் எனர்ஜிக்கு ஸ்விட்ச் ஆகிடுவோம். ஓகே, ஃபாசில் ஃபியூல்ஸை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, WHO has declared Dash as global public health concern with its mortality effect equivalent to smoking 15 cigarettes a day. ஓகே, ஸோ எதை வந்து எதுக்கு ஈக்குவலா வந்து மார்டாலிட்டி ரேட் இருக்கு? இஃப் அ பர்சன் ஸ்மோக் 15 cigarettes a day, அவருக்கு ஒரு மார்டாலிட்டி ரேட் இருக்கும்ல, அதே மார்டாலிட்டி ரேட்டு தான் பர்சன் ஹூ சஃபரிங் ஃப்ரம் திஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. டிசீஸ் ஆர் டிஸார்டர். ஸோ லோன்லினஸ் தான் சொல்லியிருக்காங்க. யார் டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா WHO பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் த தீம் ஆஃப் குளோபல் ஃபிஷரிஸ் கான்ஃபரன்ஸ் இந்தியா 2023 ஆர்கனைஸ்டு பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ்? ஓகே, ஸோ அதோட தீம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. செலிப்ரேட் த ஃபிஷரிஸ் அண்ட் ஆக்வாகல்ச்சர் வெல்த். ஓகே, ஸோ இதுதான் அதோட தீம். ஸோ நெக்ஸ்ட், the 9th edition of joint military exercise மித்ர சக்தி 23. ஸோ மித்ர சக்தி நம்ம பேரு கேட்ட உடனே நம்ம வந்து எந்த கண்ட்ரியோட நேஷனோடதுன்னு நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகே, ஸோ மித்ர சக்தி வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனேல தான் இது நடந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட், இன் கீப்பிங் மேரிடைம் ட்ரெடிஷன், மிஸ்டர் மஞ்சு நைத்தானி, வைஃப் ஆஃப் VADM Sandeep Naithani, launched the ship Amini to the invocation of Atharva Veda. Okay, so in the Amini வந்து it is one of the Lakshadweep island. Okay, so one of the archipelago தான் இந்த Amini. Okay, so invocation of Atharva Veda அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. So next, where the decorated vans on Vikshit Bharat Sankalp Yatra flagged off depicting the welfare schemes of the union territory. So Vikshit Bharat Sankalp Yatra அப்படின்னா ஸோ நிறைய வேன் மாதிரி ஃபுல்லா வந்து நம்ம கவர்மெண்டோட பேனர்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு வேன் மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்டோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கிராஸ் ரூட் லெவல்ல கொண்டு போறாங்க, எல்லா மக்களுக்கும் சொல்றாங்க. ஓகே, ஸோ இது இப்போ எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பங்குரா. ஓகே, ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், current affairs of 20th November 2023. Who among the following is to mentor PV Sindhu before the Paris Olympics in quest for gold? So யாருன்னு கேட்குறாங்க, பிரகாஷ் படுகோனே இவங்க தான். நெக்ஸ்ட்,
Where is the headquarters of the Coconut Development Board located? இந்த Coconut Development Board, டீ போர்டு, காஃபி போர்டு இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் கொச்சி. ஓகே, ஸோ கோகோனட் டெவலப்மெண்ட் போர்ட் கொச்சி. ஸோ அதே மாதிரி காஃபி பார்த்தீங்கன்னா காஃபி போர்ட் வந்து கர்நாடகாவில் இருக்கு. ஸோ டீ போர்ட் பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்க் போர்ட் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் Musenda confetta and Rungia longistachia. Okay, so these are the two new species discovered in Western Ghats. இது என்ன species அப்படின்னு கேக்குறாங்க. It is a plant species. Okay, so next name the indigenous developed light tank. It is developed by DRDO to be placed at China border. Okay, first tank na என்னன்னு பாத்தீங்கன்னா it is a heavy armored vehicle. ஸோ இந்த வெஹிக்கல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக அந்த ஆர்மமெண்ட்ஸ் எல்லாமே லோட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து இந்தியாவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிசைன் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னன்னு கேட்குறாங்க, ஜொரோவார். இது வந்து இந்தியா சைனா பார்டர்ல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வென் இஸ் த நேஷனல் எபிலெப்சி டே அப்சர்வ்டு? November 17 தான் நேஷனல் எபிலெப்சி டே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நேஷன் வைட் ரோட் ஷோ அண்ட் டிஜிட்டல் இந்தியா RISC 5 program is being jointly organized by, so யாருன்னு கேக்குறாங்க, IEEE, Indian Council and Information Technology Ministry. ஓகே, ஸோ இது கூட யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா CDAC. ஓகே, ஸோ இவங்களும் சேர்ந்து தான் இதை பண்றாங்க. நெக்ஸ்ட் who is organizing Aerospace and Aviation in 2047 exhibition? ஸோ ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மல்டி ஸ்டேட் பாடி, எஜுகேஷன் பர்சன்ஸு, அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாமே வந்து ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே இதில் மெம்பராக இருப்பாங்க இந்த AESIல. ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ இதை யார் இனாகிரேட் பண்றாங்கன்னா நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இனாகிரேட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம், வேர் இஸ் த இந்தியன் ஆர்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் பைனேலே பீயிங் ஆர்கனைஸ்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்? ஸோ கண்டிப்பா தெரியும் இது யார் ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னா கல்ச்சர் மினிஸ்ட்ரி தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எங்க பண்ணாங்க அப்படின்னா ரெட் ஃபோர்ட்ல தான் பண்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஹூ வாஸ் த சேர்பர்சன் ஆஃப் 60th Network Planning Group meeting on sectoral plan for efficient logistics? யார் வந்து சேர்பர்சன்னா சுமிதா தவ்ரா, இவங்க தான் சேர்பர்சன். நெக்ஸ்ட் who among the following has been re-elected as president of Spain? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த இயர்ல பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வந்து நிறைய இடத்துல வந்து எலெக்ஷன்ஸ், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் நிறைய எலெக்ஷன் நடக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டேப்லெட் காலம் மாதிரி எடுத்து ஸோ பிரசிடென்ட் யாரு, பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்ற பேர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ யார் வந்து ஸ்பெயினோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோ சாnchez, இவங்க தான் ஸ்பெயினோட பிரசிடென்ட். தேங்க்யூ.